மகாபாரதம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. கிருஷ்ணர் பாண்டவர்களை எப்படி ஜெயிக்க வச்சாரு, கௌரவர்களை எப்படி தோற்கடிச்சாரு, போர்ல அவர் கையாண்ட யுக்திகள்லாம் என்ன, சகுனியோட சதித்திட்டத்தை எப்படி வீழ்த்தினாரு, கீதையை எப்படி உபதேசம் பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க மகாபாரதத்துல கேட்டிருப்பீங்க. ஆனா கிருஷ்ணருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குழந்தை பருவம், அவருடைய காதல் வாழ்க்கை, அவருக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லையா? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரோட குருகுல வாசம் எப்படி இருந்தது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க டைரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்மளோட கிருஷ்ணர் மனிதனோட வாழ்க்கைக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் உஜ்ஜயினி நகரத்துல சாந்திபனி அப்படிங்கிற முனிவருக்கு கீழே கிருஷ்ணரும் பலராமனும் சீடர்களா சேர்றாங்க. இந்த உலகத்துக்கே குருவா இருக்கிற கடவுளுக்கு தான் குருவா இருக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறது சாந்திபனி முனிவருக்கு தெரியுது. அவர் கிருஷ்ணரையும் பலராமரையும் ரொம்ப சந்தோஷமாவே சீடர்களா ஏத்துக்கிறாரு. அவங்களுக்கு கல்வியையும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம கிருஷ்ணர் ஒரு தடவை கேட்ட உடனே எல்லா கலைகளையுமே ஈஸியா புரிஞ்சுக்கிற தன்மை அவருக்கு இருந்திருக்கு. அவர் 64 நாட்கள்ல 64 கலைகளையுமே கற்று தேர்ந்துட்டாராம். இப்படி கிருஷ்ணரோட குருகுல வாசம் முடிகிறப்ப அவருடைய குருகுல வாசம் முடிகிறப்ப அவரோட குரு அங்க இருக்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனை பண்பை வச்சுதான் நீங்க மதிப்பிடணும். அவனுடைய குலம் என்ன, அவன்கிட்ட இருக்கிற பட்டம், செல்வம், புறத்தோற்றம், அதை வச்சு ஒருத்தவங்களை மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரோட பண்பை வச்சுதான் அவரை மதிப்பிடணும், எல்லார்கிட்டையும் சமமான அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது நம்ம கிருஷ்ணர் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிருக்காரு. இப்படி குருகுல வாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் நம்மளுடைய துவாரகையில பெரிய அரச பொறுப்புல இருக்காரு. அப்ப இந்த குருகுலத்தை சேர்ந்த நம்ம கிருஷ்ணரோட குருகுல நண்பர் குசேலர், அவரோட உண்மையான பேர் சுதாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கிருஷ்ணரை பார்க்க வராரு. நமக்கு தெரியும் கிருஷ்ணர் அவரோட ஃப்ரெண்டு பேரை கேட்டதும் அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ துள்ளி குதிச்சு ஓடி அவரை வரவேற்று எல்லா உபச்சாரமுமே பண்றாரு. நமக்கு தெரியும் சுதாமா அவர் ரொம்ப கஷ்ட குடும்பத்துல சேர்ந்தவர். அவர் பசிக்கு உணவுக்காகவே ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும். ஆனா நம்மளோட கிருஷ்ணர் அவரை நல்லபடியா உபசரிச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாமே கொடுக்குறாரு. பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி சுதாமாவை கேட்கிறாரு. அப்ப அவர் தான் கொண்டு வந்த அவளை ரொம்பவே இதை எப்படி கிருஷ்ணர் வாங்கிக்குவாருன்ற ரொம்ப தயக்கத்தோட கொடுக்குறாரு. கிருஷ்ணர் அவருடைய பாசத்தினால அதை ஏத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அந்த அவளை அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம அவருக்கு அவள் படைக்கிறோம் இல்லையா? இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் நம்மளோட குருவோட ஆசையினால, அவரை கற்றுக் கொடுத்ததுனால, அவருடைய அந்த படிப்புனால, அறிவுனால நான் இன்னைக்கு எல்லா செல்வங்களையும் பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன். நீ எப்படி இருக்க சுதாமா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்மளோட சுதாமா என்ன சொல்றாருன்னா, உன் போன்ற நண்பனையும் நம்ம குருநாதர் போன்ற குருவையும் பெற்ற எனக்கு என்ன குறை கண்ணா, நான் ரொம்பவே ஆனந்தமா இருக்கேன் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சொல்றாரு. ஆனா கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியுது அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு. ஆனா அதை கூட அவரால் சொல்லணும்ன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. அவருடைய அந்த உயர்ந்த பண்பை கிருஷ்ணர் பாக்குறாரு. அவரோட குரு எப்பயுமே சொல்லியிருக்காரு, ஒருத்தரோட பண்பை வச்சுதான் அவங்கள மதிப்பிடணும் அப்படின்னு. இப்ப நம்மளோட கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஃப்ரெண்டோட கஷ்டத்தை அவர் சொல்லாமையே என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே சரிப்படுத்துறாரு. குசேலர் ஒரு 2-3 நாள் கிருஷ்ணர் கூட தங்கிட்டு எதுவுமே சொல்லாம அவர்கிட்ட விடை பெற்றுட்டு ஊருக்கு போறாரு. ரொம்ப கஷ்டத்தோட தான் போறாரு. ஏன்னா அவர் மனைவிக்கு அவர் சொல்லியிருக்காருல ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு கஷ்டத்தோட போறாரு. ஆனா அவர் போய் பாக்குறப்பதான் தெரியுது கிருஷ்ணர் அவரோட எல்லா கஷ்டத்தையுமே தீர்த்துட்டாரு. அவர் அவங்களோட குழந்தைங்கள்லாம் ஒரு மாளிகையில இருக்காங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, நல்ல உடை உடுத்துறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணர் அவர் கேட்காமே அவருக்கு கொடுத்திருக்காரு. கிருஷ்ணருக்கு அதே மாதிரி கிருஷ்ணர் அவரோட நண்பருக்கு முக்தியும் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த
பொருள்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா கூட அந்த குசேலர் அந்த சுதாமா அப்படிங்கிறவர் வந்து சந்தோஷமே படலையாம். ஏன்னா செல்வம் இருந்தால் எனக்கு ஆணவம் வந்துடும், நான் எப்படி வந்து முக்தி அடையுது அப்படின்னு நினச்சி அவ்வளோ செல்வங்கள் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமாவும் தன்னோட வாழ்நாள் முழுசாக அவர் கிருஷ்ண பக்தியிலேயே இருந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்ல. அதாவது கிருஷ்ணர் வந்து குருவின் மூலமாக பெற்ற கல்வி தான் வாழ்க்கையை நம்ம வளப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் அவரே குருகுல வாசம் செஞ்சாராம். அதனால் எல்லாருமே வந்து இப்போ ஒரு விஷயத்த ப்ராப்பராக கற்றுக்குறோம், குரு கிட்ட போய் கற்றுக்குறோன்னா அது உண்மையாகவே நம்ம செஞ்ச புண்ணியம் தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கதைகள் கேட்கணும், உங்களுக்கு ஆன்மீக கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாரம் வேற ஒரு மகாபாரத கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.